ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விடயம் தான் தொழில்சார் ஐயப்பாடு மற்றும் தொழில்சார் தீர்மானம். தொழில்சார் ஐயப்பாடு, தொழில்சார் தீர்மானம்ங்கிற பாடம் பார்க்கணும். நம்மள ஒடிட்டர்ஸ் நம்ம ஆரம்பத்துல இருந்தே படிச்சு வரோம். ஒடிட்டர்ஸுக்கு என்ன செய்யணும்? தொழில்சார் ஐயப்பாடு என்கிற ஒன்றை என்ன செய்யணும்? கட்டாயம் காணப்படல் வேண்டும் என்று சொல்லி பார்த்துவாங்க. தொழில்சார் ஐயப்பாடு, தொழில்சார் ஐயப்பாடு என்றால் என்ன என்று என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கும். தொழில்சார் ஐயப்பாடு என்றால் என்ன? தொழில்சார் ஐயப்பாடு என்ன அப்படின்னா, அதாவது சந்தேகப்படுதல். அதாவது இதில் பிழைகள் இருக்கலாம். ஒரு சான்று இன்னொரு சான்றோட முரண்படுகின்ற போது அந்த சான்ற நம்பகத்தன்மையில நமக்கு ஒரு சந்தேகம் வருகின்ற போது, நிறுவனத்துல மோசடி ஒன்று காணப்படுகின்றது என்று நமக்கு ஏதாவது தகவல்கள் கிடைக்கின்ற போது, ரைட், இதை இந்த அளவுக்கு ஒடிட் பண்ணின போதாது, இன்னும் டீப்பா ஒடிட் பண்ணணும்ங்கிற சந்தேகம் வருகின்ற போது நாம் என்ன செய்யப்பட்டா நமக்கு தொழில்சார் ஐயப்பாடு ஒன்று ஏற்படும். அதாவது கேள்வி எழுப்பும் மனப்பாங்கு. ரைட். எல்லா கடன் பட்டோருக்கும் 1 லட்சம் ரூபாய் தான் லிமிட். ஆனா குறித்த ஒரு நபருக்கு மாத்திரம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கடன் விற்பனை இடம்பெற்றிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அதுல நமக்கு சந்தேகம் உண்டு வர வேண்டும். வரவிட முடியா கடன் ஒரு குமார்ங்கிற நபருக்கு அறவிட முடியா கடனாக என்ன செஞ்சிருக்கோம்? இந்த வருடம் ஒரு 50,000 அறவிட முடியா கடனாக பதிவளிச்சிருக்கோம். ஆனா அதே குமாருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? அதே வருட இறுதியில என்ன செஞ்சிருக்கோம்? மீண்டும் கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அறவிட முடியா கடனாக பதிவளித்த ஒரு நபருக்கு மீண்டும் கடன் விற்பனை இடம்பெற்றிருக்கு. அப்ப நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா? சந்தேகம் வரும். அவ்வாறு இடம்பெறக்கூடிய சந்தேகத்துக்கு சொல்ற பேர் தான் தொழில்சார் ஐயப்பாடு. அதாவது கேள்வி எழுப்பும் மனம், கொஸ்டனிங் மைண்ட். ஏன் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்று நீங்க கேள்வி எழுப்பக்கூடிய மனத்துக்கு சொல்ற பேர் தான் என்ன? உங்களோட மைண்டுக்கு சொல்ற பேர், கொஸ்டனிங் மைண்டுக்கு சொல்ற பேர் தான் தொழில்சார் ஐயப்பாடு என்று அழைக்கப்படும். அவை வரைவிலக்கணத்துக்கு அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. கேள்வி எழுப்பும் மனம் தவறுகள் அல்லது மோசடிகள் காரணமாக ஏற்படக்கூடிய வலுக்கூற்றுகள் காணக்கூடிய நிலைமை தொடர்பான அவதானம் தொழில்சார் ஐயப்பாடு எனப்படும். தொழில்சார் ஐயப்பாடு எனப்படும். ஒரு குறித்த ஒரு விடயம் தொடர்பாக கேள்வி எழுப்புவதற்கான மனம் அல்லது மோசடிகள் வழுக்கள் இடம்பெறலாம் என்பது தொடர்பான அவதானம், அதான் என்ன தொழில்சார் ஐயப்பாடாக இருக்கு. இங்கிலீஷ்ல ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் என்று சொல்லுவோம். ரைட். இப்ப தொழில்சார் ஐயப்பாடு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு ஏற்படும்? 4 சந்தர்ப்பங்கள் போட்டிருக்கு. இந்த 4 சந்தர்ப்பங்களை நோட் பண்ணிக்கொண்டு. என்ன சந்தர்ப்பம்? பெறப்பட்ட கணக்காய் சான்று ஒன்றுக்கு ஒன்று முரணாகின்ற போது, உதாரணமாக கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு 75,000 இருந்தா இரட்டப்பதிவு என்ன பிள்ளை? காசு கணக்கு செலவு 75,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது கடன் கொடுத்தோர் தனிப்பட்ட கணக்கு என்ன? வரவு 75,000 வரும். இப்ப காசு கணக்குல 75,000 பதிவு செஞ்சுட்டாரு. ஆனா கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல என்ன செய்யப்பட்டிருக்கு? கடன் கொடுத்தோர் கணக்குல அது 70,000 என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5,000 ரூபாய் குறைத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் கொண்டு வரும்? இங்க கடன் கொண்டவருக்கு 75,000 கொடுத்திருக்காரு, ஏன் இவர கணக்குல 70,000 போட்டிருக்காரு? இப்ப அந்த 5,000த்துக்கு நடந்தது என்ன என்ற கேள்வி வரும். ஒரு சான்று இன்னொரு சான்றோட என்ன செய்யுது? முரண்பாடு. அப்படி முரண்பாட்டா அது நமக்கு தொழிற்சார் ஐயப்பாட்டை ஏற்படுத்தும். கேள்வி எழுப்பு மனப்பாங்கொண்டு அங்க உருவாகுதா இல்லையா? அப்படிங்கிறது உருவாகுது. ஏன் இப்படி நடந்துள்ளது என்ற ஒரு கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்பு ஒன்று உருவாகுது என்றால் அது அங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய திறனுக்கு சொல்ற பேர் என்ன? தொழில்சார் ஐயப்பாடு. இரண்டாவது, ஆவணங்கள் மற்றும் கணக்காய்வு சான்றாக பயன்படுத்தப்படும் விசாரணைக்கான பதில்கள் என்பவற்றின் நம்பகத்தன்மையினை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தகவல்கள். ரைட். உங்களுக்கு இருக்கக்கூடிய சான்றுகள்ல நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தகவல். வெளிவாரி உறுதிப்படுத்தல் படிச்சிருந்தேன். வெளிவாரி உறுதிப்படுத்தல் என்ன? நிறுவனத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலில் சுதந்திரமான மூலத்துடன் தொடர்புடையவர்களிடம் நினைச்சது நேரடியாக பதில்களை பெற்றுக் கொண்டீங்க என்று சொன்னா வெளிவாரி உறுதிப்படுத்தல். 5 வகையில் இருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கு. அது இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? வங்கி மீதி, கடன் பட்டோர், கடன் கொடுத்தோர் இருக்கு. அவங்கள்ட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? சான்றுகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சான்றுகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது என்ன செய்யப்படும்? அது உங்களுக்கு தொழிற்சாலை ஐயப்பாடாக என்ன செய்யும்? அந்த உருவாகும். மூணாவது, சாத்தியமான மோசடியை இனங்காட்டக்கூடிய நிலைமைகள். மோசடியை இனங்காட்டக்கூடிய நிலைமைனா என்ன? செலவொன்று இடம்பெற்றிருக்கும், அதுக்கு பில் இடிக்க. செலவொன்று இடம்பெற்றிருக்கும், பொய்யான பில் ஒன்று இருக்கு.
உதாரணமாக February 30 நிறுவனத்துக்கு என்ன செய்துள்ளார்? ஒருவர் வேலைக்கு வந்து மேலதிக நேர கட்டணத்தை பெற்றுள்ளார். சாத்தியமா பிள்ளை? February 30. பிப்ரவரியில் இருக்கிறது என்ன? 28 அல்லது லீப் பண்ணும்னா 29. 30 சாத்தியப்படுமா? சாத்தியம் இல்லை. ஆனா என்ன செஞ்சிருக்காரு? 30 வேலைக்கு வந்திருக்கா, எல்லோருக்கும் சேலரி கொடுப்பேன். அப்ப என்ன? அது பொய்யான முறையில தயாரிக்கப்பட்ட என்ன ஒரு செலவாக காணப்படுது. அப்படி மோசடியை இனம் காட்டக்கூடிய நிலைமைகள் அங்கே காணப்பட்டால். 4வது, இலங்கை கணக்காய் நியமங்களால் தேவைப்படுத்தப்பட்டவைக்கு மேலதிகமாக கணக்காய் நடைமுறைகளில் தேவைப்படுவதற்கு சொல்கிறேன். மேலதிக கணக்காய் நடைமுறைகளில் அது ஒன்றாற்றல் மணிகளோடு ஒரு வளமையான கணக்காய் நடைமுறை என்ன? ஆவணங்களை பரீட்சித்தல், விசாரணை செய்தல், அடுத்த கூட்டி பார்த்தல், மீள் கணிப்பீடு, மீள் பிரதியீடு செய்தல், மீள் கணிப்பீடு, மீள் செய்முறைப்படுத்தல், அப்படி இருக்கா இல்லையா? பகுப்பாய் நடைமுறை, வெளிவாரி உறுதிப்படுத்தல், இது வளமையை செய்யுது. இதுல ஏதாவது நீங்க ஒரு விடயத்தை மேற்கொள்றீங்க, ஆவண பரீட்சிப்பை மேற்கொள்றீங்க. அந்த ஆவண பரீட்சிப்பு போதாது இதனை உறுதிப்படுத்துவதற்கு, மேலும் எனக்கு எவிடன்ஸ் தேவை என்று சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு உருவாகினால், ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு உருவாகினால், அதுவும் என்ன தொழில்சார் ஐயப்பாடாக இருக்கு. அது உங்களோட தொழில்சார் ஐயப்பாடு. அப்ப தொழில்சார் ஐயப்பாடுல பின்வரும் நிலைமைகள் தொடர்பாக அவதானமாக இருக்கும் வேண்டிக் கொள்ளப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பங்களை நாம் என்ன செய்யணும்? நாம அவதானமாக இருக்கணும். அப்ப தொழில்சார் ஐயப்பாடு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், தொழில்சார் ஐயப்பாடு எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டா, இந்த 4 விடயங்களை நீங்க என்ன சொல்லணும்? நீங்க எழுதி கொள்ள வேண்டும். இதுல பிள்ளைகள் எல்லாரையும் கள்ளனாக பார்க்கறது இல்லை. தொழில்சார் ஐயப்பாடுங்கிறது இவர் தான் கள்ளன், கல்வர், களவெடுத்தவர் என்று பார்க்கிறது. ஒடிட்டுக்கு போய் ஒடிட்டுக்கு போக நாம 100% இவர்கள் கல்வர்கள் மோசடி செய்துள்ளார்கள் என்ற எண்ணத்தோட போனோம்னா ஒடிட் செய்யல, சண்டைதான் வரும். ஆனா நாம என்ன செய்யணும்? நாம ஒடிட் பண்ண போகும்போது நம்ம இந்த 4 சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு சான்று இன்னொரு சான்றோட முரண்படக்கூட, நமக்கு சந்தேகம் வரக்கூட, மேலதிக கணக்காய் நடைமுறை தேவைப்படுகின்ற போது மோசடி இடம்பெறலாம் என்ற ஒரு சிக்னல் உங்களுக்கு வந்திருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உருவாகக்கூடிய கேள்வி எழுப்பும் மனப்பாங்கு தானே கொஸ்டனிங் மைண்ட் தான் தொழில்சார் ஐயப்பாடாக இருக்கும். சரிதானே? இப்ப தொழில்சார் தீர்மானத்துக்கு வரும். தொழில்சார் தீர்மானம், தொழில்சார் சுய தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு எந்த வேர்டை போடுறாங்கன்னு தெரியாது, பட் அவங்க விளங்கி கொள்ள வேண்டிய தொழில்சார் சுய தீர்ப்பு, தொழில்சார் தீர்மானம் சொல்லு. தொழில்சார் தீர்மானம் என்ன? இப்ப நீதிமன்றத்துக்கு நீங்க போறீங்க. நீதிமன்றத்துல என்ன? கௌரவ நீதிபதி அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்குவாங்க. அது எல்லோராலையும் அந்த தீர்ப்பை வழங்க முடியுமா? வழங்க முடியாது. ஏன் வழங்க முடியாது? நீதித்துறையில அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம், ஆற்றல், திறன், நிபுணத்துவத்தின் அடிப்படையாக கொண்டுதான் அந்த நீதிபதிக்கான தீர்ப்பை வழங்குவார். அதே போல கணக்காய்வு, கணக்கீடு தொடர்பாக அனுபவம், ஆற்றல், திறன், நிபுணத்துவம் வாய்ந்தார்கள் யார்? நீங்க ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டனால வழங்கப்படுகின்ற தீர்ப்பு என்ன இருக்கு? அதுக்கு சொல்ற பேர் என்ன? தொழில்சார் தீர்ப்பு என்று சொல்றோம். ரைட். இப்ப பாருங்க, எந்த சந்தர்ப்பங்கள்ல தீர்ப்பு மேற்கொள்வார்? எந்த சந்தர்ப்பங்களில் ஆடிட்டர்ஸ் தீர்மானம் எடுப்பார்? நீங்க தீர்மானம் எடுக்கிறேன் என்ன? ஏ லெவல்ல கொமர்ஸ் படிக்கிறியா, ஆர்ட்ஸ் படிக்கிறியா, பயோ படிக்கிறியா, அது ஒரு தீர்மானம். டபிள்யூடி படிக்கிறியா, சார்ட்டர் படிக்கிறியா, ஆன்லைன்ல கிளாஸுக்கு போறியா, பிசிக்கலா போறேன், எக்ஸாமுக்கு படிக்கிறியா, இல்ல மேரி பண்றேன், அல்லது நாம இங்கே படிச்சு தீக்கிறியா இலங்கையில, அல்லது வெளிநாட்டுக்கு போய் உழைப்போமா? அப்ப நீங்க தீர்மானம் எடுப்பீங்க. அதே போல கணக்காய்வாளரும் சில சந்தர்ப்பங்களை தீர்மானம் எடுப்பார். அவர் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு சொல்ற பேர் என்ன? தொழில்சார் தீர்மானம் என்று சொல்லுவார். ரைட். இதை வாய்ச்சி பாருங்க. கணக்காய்வாளர் நிதி கூற்றுகளின் கணக்காய் திட்டமிடல் மற்றும் செயற்படுதல் தொழில்சார் தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட கேட்க தொழில்சார் தீர்ப்பு என்றால் என்ன? தொழில்சார் தீர்ப்பு என்ன பிள்ளைகள்? கணக்காய்வாளர் கொண்டுள்ள நிபுணத்துவத்தின் காரணமாக அவர் மேற்கொள்கின்ற தீர்மானம் தான் என்ன? தொழில்சார் தீர்ப்பு. கணக்காய்வாளர் கொண்டுள்ள அனுபவம், ஆற்றல், நிபுணத்துவம் காரணமாக எல்லோராலையும் இந்த தீர்மானம் மேற்கொள்ள முடியுமா?
அவரை நிபுணத்துவம், அவர்கிட்ட இருக்கிற அனுபவம், ஆற்றல், நிபுணத்துவத்தால மேற்கொள்ள தீர்ப்பு தானே சொல்லுவோம் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். எந்த சந்தர்ப்பத்துல கணக்காய்வாளர் தீர்ப்பை மேற்கொள்வார்? இதை வாங்கி பாருங்க இந்த 5 விஷயத்தை. ரைட். எந்த சந்தர்ப்பங்கள்ல கணக்காய்வாளர் தீர்மானங்களை மேற்கொள்வாரு? அவர் இருந்த இடத்திலிருந்து எல்லா டைமும் தீர்மானம் மேற்கொள்ள மாட்டார். ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கு கணக்காய்வாளர் தீர்மானம் மேற்கொள்றது. பொருண்மை தன்மை மற்றும் கணக்காய்வு இடர், நம்ம படிக்க போற விஷயம். கணக்காய்வு இடர் சம்பந்தமாக நம்ம இந்த டூட்ல படிக்கும் கணக்காய்வு இடர் தான். பொருண்மை சம்பந்தமாக படிச்சிருக்கோம். பொருண்மை, மெட்டீரியலிட்டி, எந்த விடயம் முக்கியமானது. பொருண்மை என்ன பிள்ளை ஞாபகப்படுத்துறேன், பல்வேறுபட்ட மாற்று தீர்மானத்திலிருந்து ஒரு குறித்த தீர்மானத்துக்கு நீங்க வரும்போது அந்த தீர்மானத்துக்கு வருவதற்கு இன்றியமையாத இருந்த முக்கியமான விடயம் தான் என்ன? பொருண்மை. நம்ம ஆடிட்டிங்ல பொருண்மைங்கிறது என்ன? எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன், பென்சில் களவு போனது, லேப்டாப் களவு போனது. என்ன வித்தியாசம்? எது பொருண்மை? லேப்டாப் களவு போனது. ஏன்? லேப்டாப்ங்கிறது ஒரு நடைமுறை அல்லாச்சத்து, பென்சில்ங்கிறது ஒரு கன்சியூமபிள் ஐட்டம், நாளாந்தம் பாவிக்கக்கூடிய ஒரு பொருள். ஆகவே என்ன, லேப்டாப் களவு போனதுங்கிறது என்ன? நிறுவனத்துல தாக்கம் அதிகம். ஆகவே என்ன, வெளு கூட தாக்கம் கூட. அப்ப என்ன, அதான் பொருண்மை. அப்ப எது பொருண்மையானது, எது பொருண்மையற்ற என்று யார் தீர்மானம் எடுக்கணும்? ஆடிட்டர்ஸ் தீர்மானம் எடுக்கும். அவை தொழில்சார் தீர்மானம் செய்யப்படும் சந்தர்ப்பங்கள்ல பொருண்மை சம்பந்தமாக தீர்மானம் எடுப்பார். அதே போல கணக்காய் இடர் சம்பந்தமாக தீர்மானம் எடுப்பார். கணக்காய் இடர் என்ற பிள்ளைகள் வேற ஒன்றும் இல்லை, 3 வகையான இடர்கள். இயல்பாய் அமைந்த இடர், கட்டுப்பாட்டு இடர், கண்டுபிடித்த இடர். எந்தெந்த இடர்ல எந்தெந்த பிரச்சனை வரும் என்று சொல்லி அது சம்பந்தமாக தீர்மானம் எடுப்பார். நம்ம அடுத்தது படிக்கணும். 2வது, கணக்காய்வு செய்முறையின் இயல்பு, நேரத்தேர்வு மற்றும் வீச்செல்லை. அதாவது இதுக்கு சொல்ற பேர் என்ன? திட்டமிடல். நோட் பண்ணிக்கணும். கணக்காய் திட்டமிடல் சம்பந்தமாக. கணக்காய் திட்டமிடல், எந்த ஒடிட்டை நாம மேற்கொள்ளணும், என்ன வகையான ஒடிட் செய்யணும், எவ்வளவு காலத்துக்குள்ள இதை நாம நிறைவு செய்யணும், நம்முடைய ஸ்கோப், வீச்செல்லை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம தீர்மானம் எடுக்கிறேன்னு சொன்னா என்ன, அது ஆடிட்டர்ஸ் தீர்மானம் எடுப்பாரு, வேற இருக்க மாட்டாங்க. 3வது, ஒரு சான்று போதுமானதா பொருத்தமானதா நம்ம படிச்சிருக்கோம். கணக்காய்வு சான்றுகள். கணக்காய்வு சான்று என்ன? கணக்காய்வாளர் அபிப்பிராயத்தை மேற்கொள்வதற்கு அவர் ஆதாரமாக பயன்படுத்தக்கூடிய விடயங்கள் அனைத்தும் கணக்காய்வு சான்று. அவை போதுமானதாகவும் இருக்க வேண்டும், பொருத்தமானதாகவும் இருக்கும். போதுமானது என்ன? சான்றுகளின் எண்ணிக்கை. பொருத்தமானது என்ன? ரிலவன்ட், சான்றுகளின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை. இது போதுமா இல்லையான்னு முடிவெடுக்கிறாள் யார்? இது ஆடிட்டர்ஸ் தான் தீர்மானம் எடுப்பார். அதுக்கு சொல்ற பேர் என்ன? ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்லு. ரைட். அந்த சான்றுகளின் அடிப்படையில தீர்மானங்களை மேற்கொள்வது. அதுக்கும் என்ன, தொழிற்சார் தீர்மானம் தான் அவர் மேற்கொள்வார். அடுத்தது, பிரயோகிக்கத்தக்க நிதி அறிக்கையிட சட்டத்தை பயன்படுத்துவதற்கான முகாமையின் சுய தீர்ப்புகளினை மதிப்பீடு செய்தல். அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களையும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கணக்கீட்டு அறிக்கை சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டர் சொன்னா பப்ளிக் செக்டர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், பொதுத்துறை கணக்கீட்டு நியமம். சிறிய நடுத்தர முயற்சி சிறிய நடுத்தர முயற்சி நிறுவனங்களுக்கான ஒரு அறிக்கை சட்டம் இருக்கு. அதே போல லாப நோக்கமற்ற நிறுவனங்கள்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கான நியமங்கள் இருக்கு. அப்படி இல்லாட்டி வளமையான நிறுவனங்களுக்குன்னா ஃபுல் SLFRS முழுமையான இலங்கை கணக்கீட்டு நியமத்தை பின்பற்றுது. அப்படி அறிக்கையிடல் சட்டம் என்ன செய்யும்? நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடும். அப்ப எந்த அறிக்கையிடல் சட்டத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க, அவர் ஃபாலோ பண்ணினது சரியா இல்லையான்னு மதிப்பீடு செய்யறதுக்கு என்ன செய்வார்? கணக்காய்வாளர் தொழிற்சார் தீர்மானத்தை மேற்கொள்வார். ஆகவே தொழிற்சார் தீர்மானம் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்ய நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நான் பார்க்க போற விஷயம் அடுத்தது கணக்காய்வு இடர் சம்பந்தமாக பார்க்க போறோம். கணக்காய்வு இடர் சம்பந்தமாக பார்க்க போறோம். ரைட். அப்ப நான் ஸ்லைட்ஸ் உருவாக்கி வச்சிருந்தேன் உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு. பட் கணக்காய்வாளரின் மனநிலை, ரெண்டாவது கொஸ்டனிங் மைண்ட், இந்த மூளையோட தொடர்பட்டதான் என்ன இருக்கும் பிள்ளை, அவரை தொழில்சார் ஐயப்பாடாக இருக்கு. தொழில்சார் ஐயப்பாடு என்ன? கேள்வி எழுப்பும் மனப்பாங்கு. எந்த விடயத்தை எடுத்தாலும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க கேள்வி எழுப்பக்கூடிய ஆளா இருக்கணும். ரைட். ஒரு கணக்காய்வாளர் அந்த மனநிலையோட தான் என்ன செய்யணும்? கணக்காக மேற்கொள்ளணும். அப்படி இல்லாம அவர் மேற்கொண்டார் அவருக்கு என்ன செய்யலாது? மோசடிகள் வழக்கில் என்ன செய்யலாது? இனங்கண்டு கொள்ள முடியாது.
தொழில்சார் ஐயப்பாடு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பார்த்துட்டோம். ரைட். தொழில்சார் ஐயப்பாடு என்ற உண்மையான ஐயப்பாடு சந்தேகம். இந்த இதான் முக்கியமான விஷயம். நான் சொன்னது உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யலாது, சந்தேக கண்ணோட பார்க்கப்படாது. அது பிள்ளை. எப்படி பார்க்கணும்? அதாவது நெருக்கமா விசாரிக்கணும். சந்தேகம் இருக்கி என்ற எண்ணத்தோட விசாரிக்கணும். ஒரு சான்று இன்னொரு சான்றோட முரண்பாடக்கூட இதில் பிள்ளைகள் இருக்கலாம் நினைச்சணும். சந்தேகத்துடைய மனதில் இருக்கணும். கொஸ்டனிங் மைண்ட். அடுத்தது அவர் ஒரு கண்ணன், அவர் கண்ணன். நம்மளோட கிளைண்ட் ஒரு ஆள் திருடர் என்ன செய்யறாரு, மோசடி செய்யக்கூடியவர், அவருக்கு ஹொனஸ்டியா இல்லாத ஒரு ஆள் நினைச்சு நம்ம என்ன செய்யப்படாது, ஒடிட் பண்ணப்படாது. ஒடிட் பண்ணணும். ஆனா 100% கல்லறை நினைச்சு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒடிட் பண்ணக்கூடாது. அப்ப 100% என்ன செய்யப்படாத ஒரு நாணயத்தன்மையை நம்ம சந்தேகப்படப்படும். அதாவது தொழில்சார் தீர்மானம் சம்பந்தமாக பார்த்திருக்கோம். ஒரு அனுபவம் மாற்றல் திறன் நிபுணத்துவத்தால் அவர் மேற்கொண்ட தீர்மானம் தொழில்சார் தீர்மானம். அது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளப்படும் சொல்லி செஞ்சிருக்கோம், நான் பார்த்திருக்கேன். இப்ப நாம பார்க்க போற விஷயம்தான் கணக்காய்வு இடர். கணக்காய்வு இடர் சம்பந்தமாக பார்க்க போறோம். கணக்காய்வு இடர் என்றா என்ன? இது பிள்ளைகள் ஆடிட் ரிப்போர்ட் சொல்லி ஒன்றுக்கு அதோட தொடர்பட்டதாக இருக்கு. கணக்காய்வு அறிக்கை. நான் சொல்றேன், நீங்க ஒரு நிறுவனத்துக்கு ஆடிட்டுக்கு போறீங்க. அந்த நிறுவனத்துல எல்லா விடயங்களும் நல்லா இருக்கு, எல்லாம் சாதகமா இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்துக்கு நீங்க வழங்குற அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம்? சாதகமான அபிப்பிராயமா பாதகமான அபிப்பிராயம்? ஒரு பொருத்தமான அபிப்பிராயத்தை வழங்குவீங்க, பொருத்தமில்லாத அபிப்பிராயத்தை வழங்குவீங்க. ஒரு சாதகமான அபிப்பிராயத்தை வழங்குவீங்க. உள்ள கட்டுப்பாடு சரியா இருக்கு, மோசடிகள் வழக்கல் இல்லை, நிறுவனம் நல்ல நிலையில இயங்குது, ப்ராஃபிட் உழைக்குது, முகாமை நல்லா நடக்காங்க, ஊழியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இலங்கை கணக்கீடு நியமம் அறிக்கையிடல் நியமங்களை பின்பற்றுறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி நீங்க அபிப்பிராயத்தை வழங்கினீங்கன்னு சொன்னா அந்த அபிப்பிராயத்துக்கு சொல்ற பேர் என்ன? சாதகமான அபிப்பிராயம். சாதகமான அபிப்பிராயம். இதை நோட் பண்ணவனா, இது நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். கணக்காய்வு அறிக்கை படிக்கக்குள்ள இந்த அபிப்பிராயம் எல்லாம் சாதகமா வழங்குறீங்க. யாருக்கு சாதகமா வழங்குறீங்க? அந்த நிறுவனத்துக்கு சாதகமா வழங்குறீங்க. நம்ம கிளைண்ட், நம்ம வாடிக்கையாளருக்கு சார்பாக வழங்குறீங்க. அந்த நிறுவனத்துல என்ன செய்யப்படுது? மோசடிகள் வழுக்கிறதா இருக்கு, சரியான மோசடி, சரியான வழுக்கிறது. அந்த சந்தர்ப்பத்துல நீங்க இதே சாதகமான அபிப்பிராயத்தை வழங்க முடியுமா பிள்ளை? இதே சாதகமான அபிப்பிராயத்தை வழங்க முடியுமான்னு கேட்டால் வழங்க முடியாது. வழங்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரு பாதகமான அபிப்பிராயம், பாதகமான அல்லது என்ன செய்ய போறீங்க, அல்லது ஒரு பொருத்தமற்ற, விளங்குறதுக்காக தான் சொல்றேன் நான். இந்த அபிப்பிராயங்கள் இந்த வசனங்கள் இல்லை. பொருத்தமற்ற ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு அபிப்பிராயத்தை நீங்க என்ன செய்வீங்க, வழங்குவீங்க. நிறுவனம் என்ன செய்யறாரு? நல்ல நிறுவனம் இல்லை, நிறுவனத்தில் முதலீடு செய்ய வேண்டாம், நிறுவனத்துல மோசடிகள் இருக்கி, எந்த ஒரு மனோநிலையில நீங்க என்ன செய்வீங்க, அபிப்பிராயம் வழங்குவீங்க. இதை வச்சு தானே செய்யப்படுது கணக்காய்வு இடர் தீர்மானிக்கப்படுது. ஒரு நிறுவனத்துக்கு நீங்க வளமையா வழங்குற அபிப்பிராயம் என்ன? சாதகமான அபிப்பிராயம். அந்த நிறுவனம் நல்ல இடத்த வழங்குது. இந்த அபிப்பிராயம் வழங்கின எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நீங்க அந்த நிறுவனத்துல பிழைகள் இருக்கி பாதகமான அபிப்பிராயம் வழங்குறீங்க, ஒரு பொருத்தமற்ற அபிப்பிராயம் வழங்குறீங்கன்னு சொன்னா அதை உருவாக்கக்கூடிய நிலைமைகளுக்கு சொல்ற பேரு தான் என்ன? கணக்காய்வு இடர். உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு சொல்ற பேரு தான் இடர் என்று சொல்லுவாங்க, கணக்காய்வு இடர் என்று சொல்லுவாங்க. இப்ப வரவிலக்கணத்தை பாருங்க பிள்ளை. நிதிக்கூற்றுகளின் பொருண்மைத்தன்மை வாய்ந்த வகையில் வலுக்கூற்றுக்களை கொண்டுள்ள போது மிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிழைகள், வலுக்கூறு அல்லது பிழைகள் என்று சொல்றோம். வலுக்கூற்றுக்களை கொண்டுள்ள போது கணக்காய்வாளர் பொருத்தமற்ற அபிப்பிராயத்தை வெளியிடக்கூடிய இடர் கணக்காய்வு இடர் எனப்படும். வளமையா அவர் வழங்குறது சாதகமான அபிப்பிராயம் என்று சொன்னா அங்கே வலுக்கூற்றுக்கள், நிதிக்கூற்றுகள்ல மோசடிகள் காணப்படுகின்ற போது கணக்காய்வாளர் பொருத்தமற்ற ஒரு அபிப்பிராயத்தை வழங்கக்கூடிய நிலைமை தானே சொல்லுவோம். வெளியிடக்கூடிய நிலைமை, நிலைமைன்னு சொல்லுவோம். வெளியிடக்கூடிய நிலைமை, நிலைமை அது என்னன்னு சொல்லுவோம், வெளியிடக்கூடிய இடர் கணக்காய் இடர் எனப்படும். வெளியிடக்கூடிய நிலைமை அல்லது கணக்காய் இடர் எனப்படும். சரிதானே? இப்போ ஒரு ஆளை பார்த்து பிள்ளை நீங்க நல்லவர் என்று சொல்றீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கும் ரிஸ்க் இல்லை, அவருக்கும் ரிஸ்க் இல்லை.
அவரை பார்த்து நீங்கள் பிழையான நபர், நீங்கள் பொய்யான நபர், நீங்க நம்பிக்கைக்கு விசுவாசமானவர் அல்ல என்ற ஒரு குற்றத்தை முன்வைக்கிறீங்க. அப்படி முன்வச்சீங்கன்னா அது இடர். அதுதான் இங்க நாம சொல்றது என்ன, கணக்காய்வு இடர் என்று சொல்லுவோம். சரிதானே? கணக்காய்வு இடரை பாத்தீங்கன்னு சொன்னா 3 இடர்கள் இருக்கு. 3 இடர். இந்த 3 இடரை என்ன பார்க்க போறோம்? மத்த தேவை 3 இடர். இயல்பாய் அமைந்த இடர், கட்டுப்பாட்டு இடர், கண்டுபிடித்தல் இடர் என்று 3 வகையான இடர் இருக்கு. இயல்பாய் அமைந்த இடர் என்ன? இயல்பாய் அமைந்த இடர் 3 இடர்களை பத்தி படிச்சோம்னா இந்த ஒரு பேஜ் தான் இருக்கு, பாட முடியும். எங்களோட ரிப்போர்ட் தான். 3 இடர்கள் தான் இருக்கு. என்னென்ன இடர்கள்? இயல்பாய் அமைந்த இடர், 2வது கட்டுப்பாட்டு இடர், 3வது கண்டுபிடித்தல் இடர். ரைட். இப்ப நாம ஒவ்வொரு இடராக நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இயல்பாய் அமைந்த இடர் என்ன? இந்த இத பிள்ளைகள் நீங்க எழுதி கொள்ள வேண்டிய டியூட்டர் இல்லாட்டி இதை எழுதி கொள்ளுங்களா. இந்த இருக்கிற ஏலோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறேன், முக்கியமான விஷயம். இதை எழுதி கொள்ளுங்க எல்லாரும். வீடியோ பாக்குறாங்க இருந்தீங்கன்னு சொன்னா அவங்களும் என்ன செய்யுங்க, நீங்க எழுதி கொள்ளுங்களா. இயல்பாய் அமைந்த இடரண்டா நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு. பெஸ்ட், ஒரு நிறுவனத்துல உள்ள கட்டுப்பாட்டு முறையே இல்லை. கட்டுப்பாட்டு முறையே இல்லை. இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்க. இமேஜ் ஒரு பொருத்தமான இமேஜ் போட்டிருக்கேன்னு பாருங்க. ஒரு நிறுவனத்துல உள்ள கட்டுப்பாட்டு முறையே இல்லை. அதே நேரம் அங்க கணக்கீட்டு முறையுமே இல்லை. ஒரு அக்கௌண்டனும் இல்லை, செக் பண்றதுக்கு ஆளும் இல்லை, சிசிடிவியும் இல்லை, கெஷியரும் இல்லை, கால்குலேட்டரும் இல்லை. அதுக்கு விற்பனை செய்கிறார்கள், வாங்கி காசை கலெக்ட் பண்ணி அவளுக்கு பொட்டிக்குள்ள போடுறதுதான், ஒன்றுமே இல்லை. அப்படி நிறுவனத்துல ஒரு உள்ள கட்டுப்பாட்டு முறை இல்லை என்று சொன்னார், கணக்கீட்டு முறைமையும் இல்லை என்று சொன்னார், அந்த இடத்துல நமக்கு உருவாகக்கூடிய இடருக்கு பேர் என்ன? இயல்பாய் அமைந்த இடர். அது இயல்பானது. இயல்பாய் அமைந்த இடர் அதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்று சொல்லுவோம். இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்று சொல்லுவோம். இன்ஹெரண்ட் ரிஸ்க் உள்ளார்ந்த இடர், இன்ஹெரண்ட் ரிஸ்க் என்று சொல்லுவோம். உதாரணமாக யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், பேங்க்ல நீங்க போறீங்க, செக்யூரிட்டி கார்டும் இல்லை, மேனேஜர் சரியா பேங்குக்கு வாரல், கெஷியர் சரியா கவுண்டர்ல இருக்கிறல, ஒரு போனை பார்த்துட்டு இருக்கிறேன் சொன்னா பேங்குக்கு வார ஒரு கஸ்டமர் என்ன செய்வாரு, அவரை ஸ்லிப் அழி போன என்ன செய்வாரு, கெஷியர்ல இருந்து என்ன செய்வாரு, ஒரு குறிப்பிட்ட பணத்தை திருடி செல்லக்கூடிய வாய்ப்பிரிக்கா இல்லையா? வாய்ப்பிரி. இதன் காரணமாக வரக்கூடிய இடருக்கு சொல்ற பேர் என்ன? இயல்பாய் அமைந்த இடர் என்று சொல்லுங்க. எக்ஸாம்பிள், ரைட். இந்த 2 மலைகள் இருந்தா இந்த 2 மலைகளுக்கு இடையே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாட்டி என்ன, இவருக்கு ரிஸ்கா இல்லையா? இவர் தான் இந்த கணக்காய்வாளர். இவர் செக் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் என்ன செய்யணும், அந்த விடயத்தை விட்டு ஜம்ப் பண்ணி தன் போடும். நிறைய விஷயத்த என்ன செய்யறாரு, இவரால் பார்க்க இயலாது. இவர் பார்க்க இயலாட்டி என்ன, இவருக்கு இது விட கணக்காய்வாளருக்கு ஆவணங்களை செக் பண்ண இயலாம சொன்னா அது விடற்குள்ளே. அவர் வேலையை அவர் சரியா செய்யல, அவர் அபிப்பிராயம் கொடுக்கல. சாதாரணமான அபிப்பிராயம் கொடுக்கலாமா? சாதாரண அபிப்பிராயம் கொடுக்கல. அப்படி உருவாகக்கூடிய இடருக்கு சொல்ற பேர் என்ன? இயல்பாய் அமைந்த இடர். லேசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிறுவனத்துல உள்ள கட்டுப்பாட்டு முறை இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தை வழுக்கல் மோசடிகள் எப்படி இடம்பெறும்? கூடுதலாக இடம்பெறும். இதன் காரணமாக கணக்காய்வாளருக்கு ஏற்படக்கூடிய இடருக்கு சொல்ற பேர் தான் என்ன? இயல்பாய் அமைந்த இடர் என்று சொல்றோம். சரியா? வாய்ச்சு பாருங்க. இயல்பாய் அமைந்த இடர் உயர்வாக இருக்கும் போது கிடைக்கத்தக்கதான அறிவினை அல்லது அப்படிப்பட்ட தாவல்கள் இல்லாது இருப்பின் கிடைக்கத்தக்கதான எல்லா அறிவினையும் மதிப்பீடு செய்தும் மற்றும் கணக்காக தொழில் சார்ந்த தீர்மானத்தினை பயன்படுத்தியும் கணக்காக இயல்பாய் அமைந்த இடரை மதிப்பீடு செய்வது ஒன்றுமே இல்லை. அப்படி அவருக்கு இடர் அங்கே இருந்தால் அவர் தொழில்சார் தீர்மானத்தை என்ன செய்யணும், அவர் பயன்படுத்தணும். வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை அவருக்கு. உள்ள கட்டுப்பாடு இல்லையா அப்படின்னா ஒன்றும் செய்யலாது. உங்களோட எக்ஸாம்ல சூப்பர்வைசர் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யும்? சூப்பர்வைசர் ஒரு வயது போன ஒரு ஆள், நடந்து நடந்து திரிய இயலாத ஒரு ஆள், ஒரு கதிரையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான முதியவரை போட்டா
ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்கு. அது வந்து பிடிப்பாருன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பீங்க, அதைக்காமையாவது இருப்பீங்க. சூப்பர்வைசரை இல்லைன்னு சொன்னா, சிசிடிவி இல்லைன்னு சொன்னா எக்ஸாம்ல நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட விளையாட்டு தான். பார்த்து அடிப்பீங்க, பேப்பரை மாத்துவீங்க, இடம் மாறி இருந்து எழுதுவீங்க, எல்லாம் செய்வீங்க. இதால வரக்கூடிய இடர் தான் என்ன? இயல்பாயம் இடர். ரெண்டாவது இடரை பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு இடர். கட்டுப்பாட்டு இடர் என்னன்னு சொன்னா, உள்ள கட்டுப்பாடு அங்க இருக்கு, ஆனா என்ன இருக்கு? பலவீனமா இருக்கு. சூப்பர்வைசரால எக்ஸாம்ல இருக்காரு, ஆனா அவர் தூங்கிட்டு இருக்க. சூப்பர்வைசர் இருக்காரு, அவர் சரியா தூங்குறாரு. கதவு போட்டிருக்காங்க, பட் என்ன, கதவுட ஸ்ட்ராங் அளவுக்கு சிவர் ஸ்ட்ராங் இல்ல, சிவரோட சித்திரிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கதவு போட்டிருக்காங்க, ஆனா அந்த கதவு என்ன கதவு? ஒரு பலகையால் ஆன கதவு. கதவுதான், ஆனா கதவு மாதிரி. கதவுதான், கதவு மாதிரி. என்ன என்ன அது கதவு இல்ல, ரெண்டு நேரம் தட்டி விட்டா கதவு உடைஞ்சு போய் ஸ்டோர். அப்ப கதவு எடுத்துட்டு போகக்கூடிய அபாயம் இருக்கு, அந்த பொருட்களை திருடப்படக்கூடிய அபாயம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இடருக்கு சொல்ற பேர் என்னண்டா கட்டுப்பாட்டு இடர். இந்த இருக்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளை. இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ண தெளிவு கொடுங்க. நிறுவனத்துல உள்ள கட்டுப்பாட்டு முறையானது பலவீனமாக காணப்படுகின்ற போது, உள்ள கட்டுப்பாட்டு முறையானது பலவீனமாக காணப்படுகின்றது. பலவீனமாக காணப்படுகின்ற போதும் தவறு அல்லது மோசடிகளை சரியான நேரத்தில் தடுக்கவோ கண்டறிந்து திருத்தவோ தவறும் போது ஏற்படும் இடர் இதுவாகும். சரிதானே? இதுக்கு பிள்ளைகள் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. உலக கணக்கீட்டு முறைங்கிறதும் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் தான், உலக கட்டுப்பாட்டுக்கு ஒரு பகுதியா வரும். வரைவிலக்கணம் இப்படியும் சொல்லலாம். உலக கட்டுப்பாட்டு முறை, கணக்கீட்டு முறை ரெண்டும் பலவீனமா இருக்கும் போது ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்று அதால் என்ன செய்யப்படுது, கணக்காய்வாளர் பொருத்தமற்ற அபிப்பிராயத்தை வெளியிடுறார் என்று சொன்னா அது என்ன இடர்? கட்டுப்பாட்டு இடர். உலக கட்டுப்பாட்டு முறையும் இல்ல, கணக்கீட்டு முறையுமே இல்லை, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்று ஒரு இடர் ஒன்று ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது என்ன இடர்? அது இயல்பாயமைந்த இடர். ரைட்டிங்களா? வீடியோ பாக்குறாங்க, இந்த விஷயத்தை செய்ய சரியா எழுதி கொடுங்க. இந்த இருக்கிற எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ண விஷயத்தை எழுதி கொடுங்களா? கட்டுப்பாடு இடர். ரைட், முடிய போது அடுத்த ட்ரிப் ஆகும். அடுத்தது என்ன இடர்? கண்டுபிடித்தல் இடர். கண்டுபிடித்தல் இடர் என்ன சொன்னா, கணக்காய்வாளர் ஒரு அக்கவுண்டிங் எண்ணத்துல வினைத்திற எக்ஸ்பர்ட் அவருக்கு. ஆடிட்டர் என்ன விடயத்தில் நிபுணத்துவம் பெற்றவர், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ன விடயத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். இலங்கை கணக்கீட்டு நியமம், அவர் எக்ஸ்பர்ட். டெக்ஸேஷன், உள்நாட்டு ரேவடி திணைக்கள சட்டம், அவர் எக்ஸ்பர்ட். நிபுணர். ஆடிட்டிங், அவர் எக்ஸ்பர்ட். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட் தான். சிமாவோட கூட வராது. மற்றபடி என்ன, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அதுலயும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எக்ஸ்பர்ட் தான் இருப்பாரு பெரும்பாலும். ஐடி அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டேன். ஐடியில் எக்ஸ்பர்ட் யாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அவங்க வேற இருக்காங்க. ஆடிட்டர் என்னத்துல எக்ஸ்பர்ட்? அவர் அக்கவுண்டிங், டெக்ஸேஷன் அண்ட் ஆடிட்டிங் மூணுலையும் அவர் நிபுணராக இருப்பார். இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் அறிவால சில விஷயத்தை கண்டுபிடிக்க இயலாம போகுது என்று சொன்னால் அது என்ன இடர்? கண்டுபிடித்தல் இடர். நீங்க எவ்வளவுதான் அக்கவுண்டிங் படிச்சிருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு கணக்கா பேலன்ஸ் பண்ண தெரியுது இல்லை என்று சொன்னா என்ன? அது ஒரு இடர். அது உங்களை கண்டுபிடிக்க எழுதில்லை என்ன பிள்ளை என்று சொல்லு. அப்ப என்ன இடர்? அது கண்டுபிடித்தல் இடர். டிடெக்ஷன் ரிஸ்க் சொல்லு. டிடெக்ஷன் ரிஸ்க். இப்ப இந்த எல்லோ கலர்ல இருக்கிறத பாருங்க பிள்ளை. கணக்காய்வாளர் தனது கணக்காய் நடைமுறைகளை செய்த பின்னரும் நிதிக்கோடுகளுள்ள தவறுகளை கண்டறிய தவறும் இடர் இதுவாகும். எவ்வளவுதான் இவர் ஆடிட் பண்ணினாலும் அந்த மோசடியையும் வலுவையும் என்ன செய்யறதில்லை, இவரால கண்டுபிடிக்க ஏழுதில்லை என்று சொன்னால் அது என்ன இடர்? கண்டுபிடித்தல் இடர். இந்த கண்டுபிடித்தல் இடரை எப்படி குறைக்கலாம்? எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது, இன்னொரு கூட்டிட்டு வர கண்டுபிடிக்க தெரிஞ்சால் அவ்வளவுதான். ஒரு ப்ரொசஸ் நான் செஞ்சு ஆவணங்களை பரிசீலித்தல் என்கிறதன் ஊடாக நான் கணக்காய்வை கண்டுபிடிக்கலாம் இருந்துச்சு. சில மோசடிகளை வழிபாடு உறுதிப்படுத்தவே செய்யுது. அதுக்கு பேர் என்ன? மேலதிக கணக்காய் நடைமுறைகளை நான் பயன்படுத்துறேன். கீழுக்கு வரும் கண்டுபிடித்தல் இடரை எப்படி குறைக்கலாம் என்று சொல்லி. ரைட், இந்த கண்டுபிடித்தல் இடரை எந்த சந்தர்ப்பங்களை நீங்க எப்படி குறைக்கலாம்?
மாதிரியின் அளவை அதிகரித்தல். மாதிரி படிச்சுட்டோம். புள்ளி விவரவியல் ரீதியான மாதிரி எடுப்பு, புள்ளி விவரவியல் ரீதியற்ற மாதிரி எடுப்பு பார்த்துட்டோம். வீடியோஸ் இருக்கு. மாதிரி எடுத்தல் என்ன பிள்ளைகள்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு சோறு எடுத்து பார்க்க மேலாட இன்னொரு தரம் எடுத்து பார்ப்போம். 2-3 தரம் சாம்பிள் எடுத்து பார்ப்போம். அப்ப நமக்கு மோசடி பிடிபடுது இல்லையா? நம்ம மாதிரி அளவை நம்ம என்ன செய்யணும்? அதிகரிப்போம். அடுத்தது கணக்காய் என்ன செய்யணும்? முறையாக திட்டமிடணும். திட்டமிட்டா தான் நம்ம சரியா அடையணும். நம்ம கணக்காய்வை சரியா திட்டமிடாட்டி என்ன செய்யலாம்? நம்ம மோசடிகள் வழக்குல கண்டுபிடிக்கல. சரியா பிளான் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யலாம்? எந்த இடத்துல பிள்ளை இருக்குன்னு என்ன செய்யலாம்? பிள்ளை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதிக அனுபவம் உள்ள ஆக்களை வேலைக்கு எடுக்கிறேன். இந்த WIT படிச்சுட்டு வராங்கள மட்டும் எடுக்காம இருக்கு. சார்ட்டர் இருக்கிறாங்க, நல்ல ஒடிட்டிங்ல அனுபவம் இருக்கிறாங்களே வேலைக்கு எடுத்தோம்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு பிள்ளைய பிடிச்சு தருவாங்க. தொழில்சார் ஐயப்பாட்டு நாம என்ன செய்யணும்? பிரயோகிக்கணும். அடுத்தது அதிகரித்த மேற்பார்வை மற்றும் மூலாவிஷயம். நாம இப்ப உதாரணமா இப்ப நீங்க WIT படிச்சாங்க 10 பேரை வச்சு நான் ஒரு ஆடிட்டிங் கொண்டு செய்யுறேன். நீங்க என்ன செய்வீங்க? நான் இதுக்குள்ள வேலை செய்வீங்க. நான் போனதுக்கு பிறகு Facebook'ை பார்த்துட்டு இருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பீங்க, டிக்டாக் பார்த்துட்டு திருப்பி நான் வந்தா என்ன செய்வீங்க? டக்குனு வேலை செய்யற மாதிரி ஒரு எக்ஷன் ஒன்றை போடுவீங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? உங்களை நம்பித்தானே நான் இருப்பேன். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அதிகரித்த மேற்பார்வை மீளாய்வு செஞ்சேன்னு சொன்னால் நீங்க சரியா வேலை செய்வீங்க. எனக்கு கண்டுபிடித்த இடர் என்ன செய்யும்? எனக்கு குறையும். அவ இதான் என்ன? கண்டுபிடித்தல் இடர்ன்னு சொல்லுவேன். இதான் இயல்பாய் அமைந்த இடர், கட்டுப்பாட்டு இடர், கண்டுபிடித்தல் இடர். இயல்பாய் அமைந்த இடரும் கட்டுப்பாட்டு இடரும் நிறுவனத்துக்கு உள்ள இருக்கு. கண்டுபிடித்தல் இடர் அது ஒடிட்டோட தொடர்பட்டதாக இருக்கு. சரிதானே? ஒடிட்டர் கண்டுபிடித்தல் இடர் என்ன செய்யணும்? கட்டாயம் பின்வரும் நடைமுறைகளோட என்ன செய்யணும்? இவர் குறைக்கணும். இது கேள்விக்கு வருமா? இது கேள்விக்கு வரும், நோட் பண்ணிக்கணும். இப்ப ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்க. கணக்கா இடர் என்ன? ஒரு சம்மரி, ஒரு குவிக் ரீகேப். கணக்கா இடர் என்ன? கணக்காய்வாளர் பொறுமையான புரல்கூற்றுகளை கண்டுபிடிக்க தவறு பொருத்தமற்ற அபிப்பிராயத்தை வெளியிடுவதற்கான இடர் தான் என்ன? கணக்கா இடர். கணக்கா இடர் எப்படி இருக்கும்? இயல்பாய் அமைந்த இடர், கட்டுப்பாட்டு இடர், கண்டுபிடித்த இடர். இயல்பாய் அமைந்த இடர் என்ன? நிறுவனத்துக்குள்ள உள்ள கட்டுப்பாட்டு முறைமையும் இல்லை அல்லது கணக்கீட்டு முறைமையும் இல்லாட்டி ஒரு வலு இடம் பெற்றால் அதால வரக்கூடிய இடர் என்ன? இயல்பாய் அமைந்த இடர். கட்டுப்பாடு இடர் என்ன? கட்டுப்பாட்டு முறைமை மிகி கணக்கிட்டு முறைமை இதி. ஆனா ரெண்டும் எப்படி இருக்கு? பலவீனமாய். மூணாவது என்ன? கண்டுபிடித்த இடர் வேண்டா. அவரு கணக்காக பயன்படுத்துற ஒடி டெக்னிக்கால கண்டுபிடிக்க இயலாத இடர் தான் என்ன? கண்டுபிடித்தல் இடர் என்று சொல்லும். இயல்பா அமைந்த இடர், கட்டுப்பாட்டு இடர், கண்டுபிடித்தல் இடர். கட்டுப்பாடுகள் என்ன? உலக கட்டுப்பாடு உங்களுக்கு அடிக்கடி விளங்கப்படுத்துறேன். உலக கட்டுப்பாடு என்ன? பேங்க்ல போக நிக்கிற செக்யூரிட்டி, ரிசப்ஷன்ல இருக்கிறார்கள், நீங்க எழுதுற ஸ்லிப்புகள் எல்லாம் கட்டுப்பாட்டு கணக்குகளை நீங்க கொன்றது எல்லாமே என்ன? உலக கட்டுப்பாடுன்னு சொல்லுவோமா? ரைட். அப்ப இவ்வளவு தானே என்ன நம்ம இன்றைக்கு பார்த்த விஷயம், இந்த டியூப்ல பார்த்த விஷயமா?